திருவண்ணாமலை பயிற்சி மையம் உங்களை அன்போடு வரவேற்கிறது. நுண்ணறிவு மற்றும் ஆக்கத்திறன், ஊக்கம் மற்றும் குழுவியல் நடத்தையில் பாகம் 2 பார்ட் 2 question number 16 number of verbal and picture text in Torrance creativity test or respectively. டாரன்ஸ் ஆக்கத்திறன் சோதனையில் உள்ள மொழிச்சோதனை படச்சோதனைகளின் எண்ணிக்கை. ஆப்ஷன் ஏ 5,3, பி 6,2, சி 7,2, டி 7,3. கரெக்டான ஆப்ஷனு டி ஆப்ஷன் கரெக்டு. தென் கொஸ்டின் நம்பர் 17. What is your opinion in reform of present education system? This questions includes தற்கால கல்வி முறையில் தேவைப்படும் மாற்றங்களாக நீவீர் கருதுவன யாவை? ஆப்ஷன் ஏ கன்வர்ஜென்ட் திங்கிங் குவிச்சிந்தனை, ஆப்ஷன் பி டைவர்ஜென்ட் திங்கிங் வெறிச்சிந்தனை, ஆப்ஷன் சி லாஜிக்கல் திங்கிங் தர்க்க சிந்தனை, ஆப்ஷன் டி நெகட்டிவ் திங்கிங் எதிர்மறை சிந்தனை. வினாயன் 17க்கு சரியான விடை பி டைவர்ஜென்ட் திங்கிங். ஆக்கத்திறன் மிக்க மாணவர்கள் சார். தற்போதைய சூழ்நிலையில் மாணவர்கள் ஆக்கத்திறன் பெற்ற மாணவர்கள்தான் தேவை என்பதின் அடையாளம். அடுத்ததாக கொஸ்டின் நம்பர் 18. இன் பிளான்டர்ஸ் இன்ட்ராக்ஷன் அனாலிசிஸ் டேஷ்போர்ட்ஸ் ஆர் பேஸ்டு ஆன் டீச்சர்ஸ் ஆக்டிவிட்டி. பிளான்டர்ஸின் இடைவினை பகுப்பாய்வில் டேஷ் பகுதிகள் ஆசிரியர் செயல்பாட்டை பொறுத்து அமைகிறது. ஆப்ஷன் ஏ 1 to 8, பி 3 to 6, சி 1 to 7, டி 3 to 8. சரியான ஆப்ஷன் என்ன அப்படின்னா சி ஆப்ஷன் சார் 1 to 7. ஆசிரியர்களே, பிளான்டர்ஸ் இன்ட்ராக்ஷன் அனாலிசிஸில் 10 இடைவினை பகுப்பாய்வு இருக்குது. அதில் 1 to 7 வரை ஆசிரியர் மையமாகவும், அதற்கடுத்ததாக 8, 9 மாணவர் மையமாகவும், இறுதியாக கன்ஃபியூஸ் அப்படின்னு சொல்லுவோம், அமைதி, அது பொதுவான மையமாகவும் நம்ம பார்க்குறோம். அப்போ டீச்சர் டாக், பீப்புள் டாக், சைலண்ட். அப்போ டீச்சர் டாக் consists first try into 7, then people talk 8 and 9, the last one silence or confuse. Question number 19. If the people of the society have high achievement motivation, the economic growth increases and the society get modernized if is given in the book. சமுதாய மக்களிடம் அடைவூக்கி உயர்ந்த நிலையில் காணப்பட்டால் பல துறைகளில் சாதனை பெருகி பொருளாதார வளர்ச்சி பெற்று அந்த சமுதாயம் நவீனமடையும் என குறிப்பிட்டுள்ள நூல். ஆப்ஷன் ஏ தி அச்சீவ்மெண்ட் சொசைட்டி, ஆப்ஷன் பி achievement of the society, option C society and achievement, option D society and its development. Question number 19. கரெக்டான ஆப்ஷன் ஏ the achievement society. ஏ ஆப்ஷன் சரியானது. தென் question number 20. Second stage of Maslow hierarchy need is. மாஸ்லோ மனிதனது தேவைகளுள் 2ஆம் நிலையை குறிப்பிடுவது. ஆப்ஷன் ஏ லவ் அண்ட் பிலாங்கிங் நீட்ஸ், அன்பு ஈர்ப்பு சார்ந்த தேவைகள், பி சேஃப்டி நீட்ஸ், பாதுகாப்பு சார்ந்த தேவைகள், சி செல்ஃப் எஸ்டீம் நீட்ஸ், தன்மதிப்பு தேவைகள், டி ஃபிசியாலஜிக்கல் நீட்ஸ், உடல் செயலியல் தேவைகள். கொஸ்டின் நம்பர் 20க்கு கரெக்ட் ஆப்ஷனு பி சார். ஏன்னா 2வது படிநிலை. அப்போ முதல் படிநிலை என்ன? டி ஆப்ஷனில் இருக்கக்கூடிய ஃபிசியாலஜிக்கல் நீட்ஸ். 2வது படிநிலை பி ஆப்ஷனில் இருக்கக்கூடிய சேஃப்டி நீட்ஸ்.
மூன்றாவது படிநிலை ஏ ஆப்ஷனில் இருக்கக்கூடிய லவ் அண்ட் பிலாங்கிங் நீட்ஸ். நான்காவது படிநிலையாக செல்ஃப் எஸ்டீம். ஐந்தாவது படிநிலை செல்ஃப் ஆக்சுவலைசேஷன், தன்னிறைவு தேவைகள். Question number 21. Negative reinforcement dash responding punishment. எதிர்மறை வலுவூட்டல் துலங்கலை டேஷ் தண்டனை துலங்கலை டேஷ். ஏல இன்க்ரீஸ் அதிகரிக்கும், பியில் டிக்ரீஸ் குறைக்கும், சியில் இன்க்ரீஸ் அதிகரிக்கும் குறைக்கும், டியில் டிக்ரீஸ். சரியான ஆப்ஷன் 21க்கு சி சார். எப்படி நம்ம சி கரெக்டானு சொல்கிறோம் அப்படின்னா, எதிர்மறை வலுவூட்டல் இருக்குது பார்த்தீங்களா, அது துலங்களை என்ன பண்ணுமா அதிகரிக்கும் சார். அதுக்கடுத்தது தண்டனை துலங்கள் இருக்குது பார்த்தீங்களா, அது என்ன ஆகும்னாக்கா குறைக்கும். அதனால் இந்த இடத்துல என்ன அப்படின்னா சி ஆப்ஷன் இல்லை, பி ஆப்ஷன் சார். குறைக்கும். எதிர்மறை வலுவூட்டல் ஆனது குறைக்கும், தண்டனை என்ன பண்ணும் குறைக்கும். அப்போ குறைக்கும் பி ஆப்ஷன். சப்போஸ் இங்கே நம்ம நேர்மறையான வலுவூட்டம் அப்படின்னாக்கா அதிகரிக்கும்னு சொல்லியிருப்போம். அதுக்கடுத்து பரிசு போன்ற துலங்கள் அப்படின்னாக்கா அதிகரிக்கும் அப்படின்னு நம்ம சூஸ் பண்ணியிருக்கலாம். Question number 22. The chief exponent of emotional intelligence is option A. G.W. Albert, B. Daniel Goleman, C. Howard Gardner, D. J.P. Guilford. மனவீழ்ச்சி நுண்ணறிவுடன் தொடர்புள்ள முக்கிய பெயர். கொஸ்டின் நம்பர் 22க்கு சரியான ஆன்சரு டேனியல் கோல்மேன். ஏன்னா கார்ட்னர் என்றவர் பல்வகையான நுண்ணறிவை குறிப்பிட்டவர். ஆல்ஃபோர்ட் அப்படின்றவர் ஆளுமையின் வரையறையை குறித்தவர். அடுத்ததாக ஆளுமையில் உளக்கூறு அடிப்படையில் வகைப்படுத்தியவர். கில்ஃபோர்ட் என்பவர் ஸ்ட்ரக்சரல் இன்டெலிஜென்ஸ், அமைப்பியல் நுண்ணறிவாளர் என்று குறிப்பிடுவோம். தென் கொஸ்டின் நம்பர் 23. In order to motivate children, a teacher after some sweets for the completion of each problem. This is a குழந்தைகளை ஊக்குவிப்பதற்காக ஆசிரியர் ஒவ்வொரு செயல்பாட்டின் முடிவிலும் ஆப்ஷன் ஏ பிரைமரி ரீஇன்ஃபோர்சர் இனிப்புகள் வழங்குவது முதல் நிலை வலுவூட்டம், பி இரண்டாம் நிலை வலுவூட்டம், சி மூன்றாம் நிலை வலுவூட்டம், டி இவற்றில் ஏதும் இல்லை. கொஸ்டின் நம்பர் 23க்கு கரெக்ட் ஆப்ஷன் ஏ முதல் நிலை வலுவூட்டம். கொஸ்டின் நம்பர் 24. A child who is more delighted with success is possessing the need for. வெற்றி களிப்பில் இருக்கும் குழந்தை எவ்வித தேவையை எதிர்நோக்குகிறது? ஆப்ஷன் ஏ அஃபெக்ஷன் அரவணைப்பு, ஆப்ஷன் பி அப்ரூவல் அனுமதி எதிர்பார்த்தல், ஆப்ஷன் சி அச்சீவ்மெண்ட் அடைவு, ஆப்ஷன் டி செக்யூரிட்டி பாதுகாப்பு. 24வது வினாக்கு பி ஆப்ஷன் கரெக்ட், அப்ரூவல் சார், அனுமதி எதிர்பார்த்தல். ஆனால் குழந்தை வெற்றி களிப்பில் இருக்கும் குழந்தை எவ்வித தேவையை எதிர்நோக்கும் அப்படின்னாக்கா அப்ரூவல் தான். அடுத்ததாக கொஸ்டின் நம்பர் 25. வாட் ஆர் த ப்ராடக்ட் ஆஃப் கில்ஃபோர்ட் மாடல் ஆஃப் இன்டெலெக்ட்? கில்ஃபோர்டின் கட்டமைப்பு மாதிரியின் விளைவு காரணிகள் என்ன? ஆப்ஷன் ஏ திங்கிங், கோக்னிஷன் அண்ட் ரீசனிங், பி ஆப்ரேஷன் ப்ராசஸ் அண்ட் சிஸ்டம்ஸ், சி ஆப்ரேஷன் ப்ராசஸ் அண்ட் சிஸ்டம், டி ப்ராசஸ் ஆப்ரேஷன் அண்ட் ப்ராடக்ட். சிந்தித்தல், அறிவு மற்றும் ஆராய்தல், பியில் பொருள், செயல்பாடு மற்றும் விளைவு, சியில் செயல்நிலை, செயல்பாடு மற்றும் ஒருங்கமைவு, டியில் செயல்பாடு, செயல்நிலை மற்றும் விளைவு. சரியான ஆப்ஷனு டி சார். தென் ஏன்னா டியில் தான் செயல்பாடு, செயல்நிலை மற்றும் விளைவு அப்படின்னு சொல்லுவோம். ப்ராசஸ்ஸு, ஆப்ரேஷன் அண்ட் ப்ராடக்ட். தென் கொஸ்டின் நம்பர் 26. The process by which animals form specific behaviors during a critical period early in the life, which are not modified, hid known as. வாழ்க்கையில் முக்கிய ஆரம்ப நிலைகளில் மிருகங்கள் இனங்கள் குறிப்பிட்ட சில நடத்தைகள் உருவாக்கும் செயல்பாடுகள்
எளிதாக மாற்றிக்கொள்ள இயலாதது என குறிப்பிடலாம். ஆப்ஷன் ஏ இன்ஸ்டிங்க்ட் இயல்பூக்கம், பி இன்டெலிஜென்ஸ் நுண்ணறிவு, சி அனிமலிசம் விலங்கினத்தன்மை, தென் டி இம்பிரிண்டிங் பதிவுகள். சரியான ஆப்ஷன் 26க்கு சி அனிமலிசம் அனிமிசம் அப்படின்னு சொல்லலாம், விலங்கின தன்மை. ஆசிரியர்களே, கொஸ்டின் நம்பர் 27, அடல்ட் இன்டெலிஜென்ஸ் ஸ்கேல் ஆஃப் வேக்ஸ்லர் கம்ப்ரைசஸ். இவை வேக்ஸ்லரின் நுண்ணறிவு சோதனையின் உள்ளடக்கம். ஆப்ஷன் ஏ நான் வெர்பல் அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் டெஸ்ட், பி வெர்பல் அண்ட் பிக்டோரல் டெஸ்ட், சி வெர்பல் அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் டெஸ்ட், டி பெர்ஃபார்மன்ஸ் பிக்டோரல் டெஸ்ட். சரியான ஆப்ஷன் 27 சி சார். சியில் சொல் சார்ந்த சோதனை மற்றும் செயற் சோதனை. கொஸ்டின் நம்பர் 28, Archimedes found solution of his problem when he was in his bathtub. This will come under which steps of process of creativity. ஆர்க்கிமெடிஸ் தன் பிரச்சனைகளுக்கு தொட்டியில் இறங்கி குளிக்கும்போது தீர்வை கண்டறிந்தார். இவை ஆக்கத்திறனின் கீழ்காணும் எந்த நிலையின் செயலாகும்? ஆப்ஷன் ஏ ப்ரிப்பரேஷன் தயார் நிலை, ஆப்ஷன் பி இன்குபேஷன் உள் வளர்ச்சி, ஆப்ஷன் சி இல்லுமினேஷன் உள்ளொளி தோன்றல், ஆப்ஷன் டி வெரிஃபிகேஷன் சரிபார்த்தல். கொஸ்டின் நம்பர் 28க்கு கரெக்டான ஆப்ஷன் என்ன தெரியுங்களா? சி சார், இல்லுமினேஷன் உள்ளொளி தோன்றுதல். ஃப்ராக்ஷன் ஆஃப் மினிட்ஸ் ஃபார்ம் ஆஃப் சொல்யூஷன் தேர் த ப்ராப்ளம். சடனாக என்ன ஆகும்னா சில சமயங்களில் அந்த பிரச்சனைக்கு உண்டான தீர்வு கிடைக்கும். அதுதான் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு. அடுத்ததாக கொஸ்டின் நம்பர் 29ல் விச் ஆஃப் த ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் ட்ரூ வித் ரெஃபரன்ஸ் டு மோட்டிவேஷன். கீழே கொடுக்கப்பட்டுள்ள கூற்றுகளில் சரியான ஊக்கம் பற்றிய மேற்கோள். ஆப்ஷன் ஏ an easier goal helps to perform better, B a difficult goal helps to perform better, option C personal commitment is most important for motivation, D goal does not affect the motivational process. ஆப்ஷன் ஏவில் எளிமையான சிறப்பான செயல்பாடுகளுக்கு துணை செய்யும், பியில் கடின இலக்கானது சிறப்பான செயல்பாடுகளுக்கு துணை செய்யும், சியில் தன்முனைப்பான ஊக்கத்தில் மிக முக்கியம், டியில் இலக்கு ஊக்க செயலை பாதிக்காது. கொஸ்டின் நம்பர் 29க்கு கரெக்டான ஆப்ஷன் என்னென்ன சார்? சி சார், தன்முனைப்பான ஊக்கத்தில் மிக முக்கியம். தென் கொஸ்டின் நம்பர் 30, விச் இஸ் த ஹையஸ்ட் லெவல் need of a human being in Maslow approach to motivation. மாஸ்லோவின் ஊக்கம் பற்றிய அணுகுமுறையில் மனிதனின் உயர்நிலை தேவை எது? ஆப்ஷன் ஏ செல்ஃப் எஸ்டீம் தன்மதிப்பு, பி சேஃப்டி பாதுகாப்பு, சி செல்ஃப் ஆக்சுவலைசேஷன் தன்னிறைவு, ஆப்ஷன் டி ஃபிசியாலஜிக்கல் உடற்செயலியல். கொஷின் நம்பர் 30க்கு கரெக்டான ஆப்ஷன் சி சார். ஏன்னா உடற்செயலியல் என்பது முதல் படிநிலை, பாதுகாப்பு என்பது இரண்டாவது படிநிலை, தன்மதிப்பு என்பது நான்காவது படிநிலை. சி ஆப்ஷனில் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் தன்னிறைவு தான் உயர்ந்த நிலை சார். அடுத்ததாக வினா எண் 31, மகேஷ் பிலீவ்ஸ் தட் ஹீ இஸ் capable of doing given task. This belief is known as. மகேஷின் மீது உள்ள நம்பிக்கையின் அடிப்படையில் அவன் திறன் செயல்பாட்டின் இலக்கு வழங்குதல் இந்த நம்பிக்கை என்பது செல்ஃப் இம்பார்ட்டன்ஸ் தன் முக்கியத்துவம், செல்ஃப் ஆக்சுவலைசேஷன் தன்னிறைவு, சியில் செல்ஃப் எஸ்டீம் தன்மதிப்பு, செல்ஃப் எஃபிகசி தன் உச்சநிலை. கொஸ்டின் நம்பர் 31க்கு கரெக்டான ஆப்ஷனு டி சார், எபிகேசி தன்னிறைவு தன் உச்ச வினை அப்படின்னு சொல்லுவோம். கொஸ்டின் நம்பர் 32, மோட்டிவேஷன் இஸ் டெஃபைன்டு அஸ். ஊக்கத்தின் வரையறை. ஆப்ஷன் ஏ ஃபேர்னஸ் பெர்சிஸ்டன்ஸ் ஆம்பிஷன் நேர்மை விடாமுயற்சி லட்சியம், பி பெர்சிஸ்டன்ஸ் ஃபேர்னஸ் டிசையர்
விடாமுயற்சி, நேர்மை, ஆசை. ஆப்ஷன் சி ஈக்விட்டி, டிசையர், ஃபேர்னஸ். நியாயம், ஆசை, நேர்மை. டியில் அரோஸ், டைரக்ட்ஸ் அண்ட் மெயின்டைன்ஸ் பிஹேவியர். தூண்டிவிடுதல், நேரடி மற்றும் நடத்தையை நிலைநிறுத்தல். கொஷின் நம்பர் 32க்கு கரெக்டான ஆப்ஷனு டி சார். தூண்டிவிடுதல், நேரடி மற்றும் நடத்தையை நிலைநிறுத்தல். கொஷின் நம்பர் 33 மோட்டிவேஷன் ரெக்வயர்ஸ் அப்ராப்ரியேட். ஊக்கத்தின் பொருத்தமான தேவை. ஏ ரெஸ்பெக்ட், மரியாதை. பி ஆப்பர்ச்சுனிட்டிஸ், வாய்ப்புகள். சி இன்சென்டிவ்ஸ், ஊக்கங்கள். டி ரிவார்ட்ஸ், பரிசுகள். கொஷின் நம்பர் 33க்கு கரெக்டான ஆப்ஷன் சி சார், ஊக்கங்கள், இன்சென்டிவ்ஸ். தென் 34 a humanistic teacher pursues motivation as. மானுடவியல் சார்ந்த ஆசிரியர்களின் ஊக்கம் பற்றிய பார்வை. ஆப்ஷன் ஏ கண்டிஷனடு ரெஸ்பான்ஸ், ஆக்கநிலை நிறுத்த துலங்கல். பி செல்ஃப் மோட்டிவேட்டட் ரெஸ்பான்ஸ், சுய ஊக்க துலங்கல். சி எக்ஸ்டர்னல் ரிவார்ட், வெளிப்புற துலங்கல். டி தண்டனை, பனிஷ்மெண்ட். கரெக்டான ஆப்ஷன் 34 சி சார், வெளிப்புற துலங்கல். தென் question number 35 which of the laws given by Thorndike is more associated with external motivation. வெளிப்புற ஊக்கத்துடன் தொடர்புடைய தாண்டேக்கின் விதி எது? லா ஆஃப் எஃபெக்ட், விளைவு விதி. லா ஆஃப் ரெடினஸ், ஆயத்த விதி. சீல லா ஆஃப் எக்ஸசைஸ், பயிற்சி விதி. டி நன் ஆஃப் திஸ், எதுவும் இல்லை. கொஷின் நம்பர் 35க்கு கரெக்டான ஆப்ஷனு லா ஆஃப் ரெடினஸ் சார், ஆயத்த விதி. விளைவு விதி என்பது புலங்களை சார்ந்த விதி. தூண்டலை மீண்டும் மீண்டும் அடிப்படையில் பயிற்சி எடுப்பதை பயிற்சி விதி. தென் கொஸ்டின் நம்பர் 36 which of the following is an example of an intrinsic motivation? Option A increased pay. B promotion. C satisfaction from work. D good working condition. கீழே கொடுக்கப்பட்டுள்ள எடுத்துக்காட்டுகளில் அகம் சார்ந்த ஊக்கம் எது? ஊதியத்தை உயர்த்துதல், பதவி உயர்வு, வேலையில் திருப்தி, நல்ல வேலைக்கான நிபந்தனை. 36வது வினாவிற்கு சி சரியான விடை, வேலையில் திருப்தி. Question number 37 which of the following tests measured a wide variety of mental abilities? மனத்திறன்களை அளவிட கீழ்காணும் எந்த சோதனை பெரும்பாலும் பயன்படுகிறது? ஆப்ஷன் ஏ ஐக்யூ, நுண்ணறிவு ஈவு. பி ஆப்டிடியூட், நாட்டச் சோதனை. சி மல்டிபிள், பெருக்கச் சோதனை. சி ஜென்ரல் டெஸ்ட், பொது சோதனை. கொஸ்டின் நம்பர் 37க்கு ஆப்ஷன் ஏ கரெக்ட். தென் 38 Magesh has a mental age of 8 and a chronological age of 10. Magesh IQ is. மகேஷின் மன வயது 8 மற்றும் கால வயது 10 என்றால் மகேஷின் நுண்ணறிவு ஈவு எது? 38வது வினாவிற்கு சி ஆப்ஷன் கரெக்டு. ஏனென்றால் மன வயது 8ஆக இருக்கிறது, கால வயது 10ஆக இருக்கிறது. இதை எப்படி நம்ம கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா, 8 ஆண்டுகள் என்பதை மாதத்தில் மாற்றிக்கொண்டு 10 ஆண்டுகளை மாதத்தில் மாற்றிக்கொண்டு 120 மாதம் அப்படின்னும் 96 டிவைடட் பை 120 இன்ட்டு 100 அப்படின்ட்டு நம்ம மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணி மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா கரெக்டான ஆப்ஷனு சி சார், 80. கொஸ்டின் நம்பர் 39 ஐக்யூ மே பி டிஃபைன்டு அஸ். நுண்ணறிவு ஈவு வரையறை. ஆப்ஷன் ஏ எம்ஏ டிவைடட் பை சிஏ இன்ட்டு 100. சி சிஏ டிவைடட் பை எம்ஏ இன்ட்டு 100. சி சிஏ டிவைடட் பை 100 இன்ட்டு எம்ஏ. டி எம்ஏ இன்ட்டு சிஏ இன்ட்டு 100. கொஸ்டின் நம்பர் 39 கரெக்டான ஆப்ஷனு ஏ சார். ஏல தான் மன வயது டிவைடட் பை கால வயது இன்ட்டு 100. கொஸ்டின் நம்பர் 40 ஹார்வர்ட் கார்ட்னர் ஹேஸ் தியரிஸ்டு all of the following types of intelligence except. ஹார்வர்ட் கார்ட்னரின்
கீழ்காணும் கோட்பாடு வகையில் இல்லாதது ஆப்ஷன் ஏ லாங்குவேஜ் மொழியியல், பி கிரியேட்டிவிட்டி ஆக்கத்திறன், சி இன்டர்பர்சனல் தனிப்பட்ட அவர்களுக்கிடையேயான நிலை, இன்ட்ராபர்சனல் பிறர் நிலைக்கு. கொஸ்டின் நம்பர் 40 கரெக்டான ஆப்ஷன் என்ன சார் அப்படின்னா பி ஆப்ஷன் கிரியேட்டிவிட்டி. கிரியேட்டிவிட்டி அவர் எங்கேயுமே சொல்லலை, ஏன்னா நுண்ணறிவை பற்றி குறிப்பிட்டவர். அடுத்ததாக கொஸ்டின் நம்பர் 41 தி டேர்ம் G factor written about by Spearman referred to. ஸ்பியர்மேன் G காரணியை டேஷ் என்று குறிப்பிடுகிறார். ஆப்ஷன் ஏ ஜென்ரல் ஃபேக்டர் பாரம்பரிய காரணி, பி ஜென்ரல் எபிலிட்டி பொது காரணி, சி கோட்னர் காரணி கோட்னர் ஃபேக்டர், டி குரூப் ஃபேக்டர்ஸ் குழு காரணிகள். 41வது வினாவிற்கு சரியான விடை பி சார், ஜென்ரல் எபிலிட்டி. தென் கொஸ்டின் நம்பர் 42 Howard Gardner theorizes that there are dash different kinds of intelligence. டேஷ் வகையான நுண்ணறிவு கோட்பாட்டை கார்ட்னர் குறிப்பிடுகிறார். ஆப்ஷன் ஏ 2, பி 3, சி 9, டி 120. 42 கொஸ்டின் நம்பர் 42க்கு கரெக்டான ஆப்ஷன் என்ன சார் அப்படின்னா 9. இந்த 9 கூட என்ன அப்படின்னாக்கா ஒரு சின்ன மிஸ்டேக்கு. 9 சில புத்தகத்தில் 8 அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. தென் கொஸ்டின் நம்பர் 43 இன் த நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் கர்வ் ஆஃப் இன்டெலிஜென்ட் டெஸ்ட் ஸ்கோர்ஸ் த மீன் ஐக்யூ ஸ்கோர் இஸ் செட் அட். சராசரி நுண்ணறிவு பரவலின் வளைகோட்டின் ஈவு. ஆப்ஷன் ஏ 110, பி 100, சி 90, டி 80. கொஸ்டின் நம்பர் 43க்கு கரெக்டான ஆப்ஷன் பி சார் 100. கொஸ்டின் நம்பர் 44 வெக்ஸ்லர் இன்டெலிஜென்ட் டெஸ்ட் வேர் டிசைன்டு டு டெஸ்ட். ஆப்ஷன் ஏ வெர்பல் இன்டெலிஜென்ஸ் மொழி சோதனை, பி நான் வெர்பல் இன்டெலிஜென்ஸ் மொழியில்லா சோதனை, சி படிக மற்றும் திரவ நுண்ணறிவு கிறிஸ்டலைஸ்டு அண்ட் ஃப்ளூயிட் இன்டெலிஜென்ஸ், டி மொழி மற்றும் மொழியில்லா சோதனை வெர்பல் அண்ட் நான் வெர்பல். கொஸ்டின் நம்பர் 44க்கு சரியான ஆப்ஷனு வெர்பல் அண்ட் நான் வெர்பல், டி ஆப்ஷன் கரெக்டு. நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் 45 விச் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் நாட் ஒன் ஆஃப் கார்ட்னர் இன்டெலிஜென்ஸ். கீழே கொடுக்கப்பட்டுள்ள கார்ட்னரின் பல வகையான நுண்ணறிவில் ஒன்று இல்லாதது. ஏ பாடிலி கைனஸ்டிக் இன்டெலிஜென்ஸ் உடல் இயக்க நுண்ணறிவு, பி ஸ்பேஷியல் இன்டெலிஜென்ஸ் இட அமைவு நுண்ணறிவு, சி ஸ்பிரிச்சுவல் இன்டெலிஜென்ஸ் ஆன்மீக நுண்ணறிவு, டி மியூசிக்கல் இன்டெலிஜென்ஸ், டி. 45க்கு கரெக்டான ஆப்ஷன் சி சார். ஆசிரியர்களே கார்ட்னர் என்ன பண்ணார் அப்படின்னா உடல் இயக்க நுண்ணறிவை குறிப்பிட்டிருந்தார், இட அமைவு நுண்ணறிவை குறிப்பிட்டார், இசை நுண்ணறிவை குறிப்பிட்டார். ஆனால் எந்த இடத்திலும் ஆன்மீகம் சார்ந்த நுண்ணறிவு அவர் சொல்லலை சார். அதற்கு அடுத்ததாக வினா எண் 16 ஸ்பியர்மேன் 2 ஃபேக்டர் தியரி ஆஃப் இன்டெலிஜென்ஸ் கண்டைன்ஸ் த ஃபாலோவிங் ஃபேக்டர்ஸ். ஸ்பியர்மேனின் இருகாரணி கோட்பாட்டின் உள்ளடக்கம். ஆப்ஷன் ஏ லாங்குவேஜ் அண்ட் மேத்தமேட்டிக்ஸ் மொழி மற்றும் கணிதம், பி கிறிஸ்டலைஸ்டு ஃப்ளூயிட் திட திரவம், சி ஜென்ரல் ஐக்யூ ஸ்பெசிபிக் பொதுநிலை சிறப்பு நிலை, தென் டி ஜென்ரல் ஃப்ளூயிட் பொதுநிலை திரவநிலை. கொஸ்டின் நம்பர் 46க்கு கரெக்டான ஆப்ஷன் சி சார். வினா எண் 47 பிரெஞ்சு சைக்காலஜிஸ்ட் டேஷ் இஸ் த ஃபாதர் ஆஃப் இன்டெலிஜென்ஸ். பிரெஞ்சு உளவியல் ஆய்வாளரான டேஷ் என்பவர் நுண்ணறிவின் தந்தை. ஆப்ஷன் ஏ ஆல்பர்ட் பீனி, ஆப்ஷன் பி டெர்மேன், ஆப்ஷன் சி C.H. ரைஸ், டி கட்டார்ட். 47வது வினாவிற்கு சரியான விடை ஆல்பர்ட் பீனி. டெர்மன் அப்படின்றமா அங்கே யூஸ்வலாக டெர்மன் டிஇ வரணும், டைப்பிங் எரரு டிஹெச்ன்னு போட்டிருக்காங்க, டிஇ டெர்மன். டெர்மன் வந்து யார் சார் அப்படின்னா ஆக்கத்திறனோடு தொடர்புடையவர். ரைஸ் என்றவர் டீவியேஷனுக்காக கொடுத்த ஆப்ஷனு. கட்டார்டு என்றவர் மரபு பற்றிய ஆய்வை மேற்கொண்டவர், ஹெரிடிட்டி. தென் கொஸ்டின் நம்பர் 48 டேஷ் ஸ்கேல் இஸ் வைட்லி யூஸ்டு as an individual intelligent test. டேஷ் அளவுகோல் பெரும்பாலும் தனிநபர் நுண்ணறிவு சோதனைக்கு பயன்படுத்தப்படுகிறது. ஆப்ஷன் ஏ ஸ்டான்போர்ட் பீனி ஸ்கேல்,
ஆப்ஷன் பி இந்துஸ்தானி பீனே பர்ஃபார்மன்ஸ் பாயிண்ட் ஸ்கேல், இந்துஸ்தானி பீனே செயற் அளவுகோல், சி பீனே சைமன் ஸ்கேல், பீனே சைமன் அளவுகோல், டி ஆல் த அபோவ் மேற்கூறிய அனைத்தும். 48க்கு சரியான விடை ஏ. தென் வினா எண் 49 டு செலக்ட் இண்டிவிஜுவல் பர்ஃபார்மன்ஸ் டெஸ்ட், தனிநபர் செயல் சோதனையை தேர்ந்தெடு. கோ பிளாக் டிசைன் டெஸ்ட் அண்ட் அலெக்சாண்டர் ஃபாஸ் அலாங் டெஸ்ட். கோவின் கட்டக்கோல சோதனை மற்றும் அலெக்சாண்டரின் நகர்த்தல் சோதனை. சாங்குயின் ஃபார்ம் போர்ட் அண்ட் கட்டார்டு ஃபார்ம் போர்ட் டெஸ்ட். சாங்குயின் மற்றும் கட்டார்டு பலகை சோதனை. சி பிக்சர் அரேஞ்ச்மெண்ட் சோதனை, பட நிரப்பு சோதனை. ஆல் த அபோவ் மேற்கூறிய அனைத்தும். 49வது வினாவிற்கு சரியான விடை மேற்கூறிய அனைத்தும். லாஸ்ட் கொஸ்டின்ஸ், கொஸ்டின் நம்பர் 50. Dash scale use of deaf and linguistically backward children. டேஷ் அளவுகோலானது காது கேளாதோர் மற்றும் மொழியியல் பின்தங்கிய குழந்தைகளுக்கு பயன்படுத்தப்படுகிறது. ஆப்ஷன் ஏ தி பின்டர் பேட்டர்சன் ஸ்கேல், பின்டர் பேட்டர்சன் அளவுகோல். பி ஆர்த்தர் பைன் ஸ்கேல், ஆர்த்தர் குறியீட்டு அளவுகோல். சி அலெக்சாண்டர் பேட்டரி ஆஃப் பர்ஃபார்மன்ஸ் டெஸ்ட், அலெக்சாண்டரின் பேட்டரி செயற் சோதனை. டி ஆல் த அபோவ் மேற்கூறிய அனைத்தும்.